ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிஏ டீப் லேர்னிங். அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா 10th சம் பார்க்க போகிறோம். அமல்கமேஷன் எக்ஸைஸ் சம் 10th சம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தியரி தந்திருக்கானா, அது என்ன தந்திருக்கானா, எக்ஸ்ஒய் லிமிட்டட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் எக்ஸும் ஒய்யும் ரெண்டு பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ஒய் லிமிட்டட். எப்படி அக்வயர் பண்ணியிருக்கோம்? தி சன்ட்ரி அசட் அண்ட் ட்ரேட் பேபிள்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிட்டட் அண்ட் ஒய் லிமிட்டட். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த மாதிரி பண்ணாமல் சன்ட்ரி அசட்டும் ட்ரேட் பேபிள், அதாவது என்ன சொல்ல வரோன்னா அசட் லைபிலிட்டி வச்சு அக்வயர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நெட் அசட் மெத்தடில் கால்குலேட் பண்ணணும் நம்ம. ஃபார் திஸ் பர்பஸ் தி சன்ட்ரி அசட் ஆஃப் எக்ஸ் லிமிட்டட் ரீவேல்யூட் அட் 1 lakh. அதாவது இங்கே என்ன அமௌண்ட் இருந்தாலும் ரீவேல்யூடு என்ன இருக்குது, ஃபுல்லாக சன்ட்ரி அசட் ஃபுல்லாக 1 lakh இருக்காமா. 1 lakh. ஓகே. Debt due to X Limited is also to be discharged in shares of XY Limited. அதாவது X Limited வந்து Y Limited கடன் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தா தெரியும், லோன் டு Y Limited 15,000 கடன் கொடுத்துருக்கானா. இது வந்து என்ன பண்ணுறான்னா XY Limited வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன பண்ணுறான், இவன் ஷேர்ஸ் கொடுத்துட்றோம், அந்த வேல்யூக்கு ஷேர்ஸ் கொடுத்துட்றோம். சூப்பராக புரியுதா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நார்மலாக எப்பயும் போல் கண்டுபிடிக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன சொல்லியிருக்கோம், நெட் அசட் மெத்தடில் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம், க்ளூ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெட் அசட் மெத்தடில் அசட்டுக்கு பதில் நம்ம என்ன 1 lakhன்னு எடுத்துக்கணும், ஏன்னா ரீவேல்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அசட்டுக்கு பதில் 1 lakh மைனஸ் லைபிலிட்டி வந்து இங்கே கிடையாது, எக்ஸ்ஒய்க்கு கரண்ட் லைபிலிட்டி இருக்குது 75,000. அது மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ வரும், 75,000 வரும். 1 lakh மைனஸ் 25,000 75,000 வரும். ஸோ வந்து 75,000 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இப்போ அப்படியே அது மனசில் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 75,000. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு வந்து அசட்டையும் லயபிலிட்டியும் ஃபேஸ் வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது தெரியும் நினைக்கிறேன். ஆனால் நம்ம ரீவேல்யூவேஷன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். அது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ஃபேஸ் வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி அசட் எவ்வளோ இருக்குது, 1,20,000 பிபி இருக்குது. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிடையாது, ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கோம், லோன் டு ஒய் லிமிடெட் சொல்லியிருக்கோம். ஸோ இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம பண்ண முடியாது. அதுக்கு பதில் தான் ஈக்விட்டி ஷேர்ஸ் தரோம். ஸோ அது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ 1,20,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அப்புறம் என்னென்னா லயபிலிட்டி என்னென்ன இருக்குது, 25,000 தான் இருக்குது, 25,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அப்புறம் இது எப்படி வந்துச்சுன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ட்ரி டியூ என்ட்ரி என்னது, XY லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு வருமா. ஸோ வந்து பை XY லிமிடெட் அக்கௌண்ட் 75,000 வந்துடும். இப்போ இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து லாஸ், அதாவது 20,000 கம்மியாக வரும். ஸோ லாஸு. ஸோ பை ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் போட்டு பட் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் எல்லோரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ட்ரி அந்த ரியலைசேஷன் என்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறம் என்ன வரும், ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் எடுத்துப்பாங்களா. ஸோ வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 1 lakh இருக்குது, பார்த்துனே தெரியும் 1 lakh இருக்குது. அதேமாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் 10,000 இருக்குது, P&L இருக்கும். ஸோ இது ரெண்டு என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ என்ன, ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு பை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பை P&L 1,10,000. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ் இருந்துச்சு. ஸோ அது மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரிமைனிங் அமௌண்ட் கிடைக்கும். பட் இப்போ அந்த அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அப்படியே பண்ண முடியாது, பட் கண்டுபிடிக்கலாம். அதாவது பேலன்ஸ் ஃபார்வர்ட் பண்ண முடியாது, நம்ம கண்டுபிடிச்சிட்டு பண்ணலாம். இப்போ ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அதுக்கப்புறம் என்ன என்ட்ரி வரும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூவும் போட்டோம், பர்ச்சேஸ் கன்சிடர் ரிசிப்ட் என்ட்ரி வருமா. ரிசிப்ட் என்ட்ரி என்ன வரும், ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தானா அது அந்த என்ட்ரி வருமா. ஸோ அவன் என்ன ரிசீவ் பண்ணியிருக்கான்னா ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பான். ஏன்னா என்ன சொல்லியிருக்கான், டெட்டு வந்து டிஸ்சார்ஜ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கானா. அப்புறம் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனும் ஷேர்ஸ் தான். நெட் அசெட் மெத்தடில் படி அவன் தரான் அப்படின்னா ஷேர்ஸ் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனும். ஸோ வந்து என்னென்னா நம்ம ஷேர்ஸ் இன் XY லிமிடெட் கம்பெனி வந்தால் அவனோட ஷேர்ஸ் வந்து X லிமிடெட் தரான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஷேர்ஸ் இன் XY லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு XY லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு 75,000 வரும். இன்னொன்று என்னென்னா லோனும் அவன் ஷேர்ஸ் தான் தரான். அவன் பார்த்துருப்போம், லோனு வந்து ரீபேமெண்ட் எப்படி பண்ணுறான்னா XY ஷேர்ஸால் ரீபே பண்ணுறான். ஸோ வந்து 15,000 இந்த பக்கம் வந்துருச்சு.
அப்புறம் வந்து இதில் யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க 90,000. இப்போ பார்த்தீங்கன்னா 90,000 ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதெல்லாம் ஓவர். லோன் ஒய் லிமிடெட் அக்கௌண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். அதே மாதிரி எக்ஸ் ஒய் லிமிடெட் அக்கௌண்ட் ஈஸி தான், அது பண்ணிப்பீங்க, அவ்வளோதான்.